Good morning, everyone. We will begin our session. I hope you had a happy weekend. நான் சொன்ன அந்த ஒரு கேஸ்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி படிக்காதவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அடுத்த அசைன்மெண்ட் உங்களுக்கு சாட்டர்டே தான் கொடுக்க போகிறேன். ஸோ இன் பிட்வீன் யூ ஹேவ் ஆல்மோஸ்ட் 5 days. ஸோ இந்த 5 daysல அந்த கேஸ்ல ராமராஜன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, கூகுளில் கூட யங் தில்ஷன் மர்டர் கேஸ் இல்லைன்னா பாதாம் ட்ராஜடி அப்படின்னு போட்டிங்கன்னா கூட வரும். சரியா? நான் சொன்னதே மறந்தவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. பட் ஆனால் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் உங்களுக்கு நான் ஏதாவது ஒர்க் கொடுக்கறது, அதை பண்ணுங்கன்னு சொல்றது. சரியா? ஓகே. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய நேம் வந்து கேலக்ஸி, அப்புறமா ரியல்மி, ஆப்பிள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டு உங்களுடைய ஆக்சுவல் நேமை அசைன் பண்ணுங்க. ஓகே, எனக்கு அட்டெண்டன்ஸ் பர்பஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? Okay, now we'll move on to today's session. Today we are going to discuss section 52 of Transfer of Property Act, lis pendens. அதோடைய செக்ஷன் 52 உடைய ஹெட் நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பெண்டிங் சூட் ரிலேட்டிங் தேர்டு. அது காமனாக சொல்லக்கூடிய வேர்ட் lis pendens. ஸோ இப்போ நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறேன் உங்களுக்கு எக்ஸாமுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக lis pendens அப்படிங்கிற கொஸ்டின் இல்லாமல் செட் பண்ண மாட்டேன். சரியா? பார்ட் ஏல கண்டிப்பாக lis pendens அப்படிங்கிற கொஸ்டின் இல்லாமல் செட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த செக்ஷன் ஹேஸ் வைடர் அப்ளிகேஷன் தென் when compared to other sections. சரி, ஓகே. செக்ஷன் 52 பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பெண்டிங் சூட் ரிலேட்டிங் தேர்டு. During the pendency in any court having authority within the limits of India, excluding the state of Jammu and Kashmir, or established beyond such limits by the central government, of any suit or proceedings which is not collusive and in which any right to immovable property is directly and specifically in question. The property cannot be transferred or otherwise dealt with by any party to the suit or proceeding so as to affect the rights of any other party thereto under any decree or order which may be made therein, except under the authority of the court and on such terms as it may impose. Section 52, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பெண்டிங் சூட் ரிலேட்டிங் தேர்டு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஒன்லி டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ செக்ஷன் 52 இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஒன்லி டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ நீங்கள் அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு நான் டைப் பண்ணுறது உங்களால் வியூ பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வி வில் டிஸ்கஸ் வேர்ட் பை வேர்ட். டியூரிங் த பெண்டன்சி இன் எனி கோர்ட் ஹேவிங் அத்தாரிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ டைப் பண்ணியிருக்கிற 2 விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. டியூரிங் த பெண்டன்சி இன் எனி கோர்ட். ஸோ எனி கோர்ட் இன் த சென்ஸ் இட் டஸ் நாட் சே ஹைரார்கி ஆஃப் த கோர்ட். எந்த கோர்ட்ல ஒரு கேஸ் பெண்டிங்காக இருந்தாலும், சிவில் கேஸாக இருந்தால் அதை நார்மலாக யூஸ் டு கால் பை த நேம் கால்ட் அஸ் சூட். சரியா? SUIT. ஸோ அதுதான் இந்த ஹெட் நோட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு immovable property related case has been pending in any court. That court may be the lowest court in a civil forum. The lowest court in civil forum is municipal court. தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908 நீங்கள் உங்களோட ஃபைனல் இயரில் படிக்கும்போது படிப்பீங்க. பட் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம், லோவஸ்ட் சிவில் கோர்ட் இஸ் முன்சிப் கோர்ட். அதுக்கு அடுத்தது சப் கோர்ட், அதுக்கு அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், தென் ஹை கோர்ட், தென் சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த 5 வகையாக நீங்கள் ஒரு கோர்ட்டை ஹைரார்கி ஆஃப் த கோர்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வித் ரிகார்ட் டு திஸ் செக்ஷன், இட் இஸ் immaterial under which court the case is pending, whether it is pending at first instance. First instance என்ன அர்த்தம்? முதல்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிப்போம் இல்லையா, ஒரிஜினலி
ஆர் ஒரிஜினல் சூட் அப்படின்னு சொல்லிட்டு நாமன்கிளேச்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி பெண்டிங்ல இருந்தாலும் சரி, அப்பீல்ல பெண்டிங் இருந்தாலும் சரி, பிகாஸ் நார்மலி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சிவில் டிஸ்பியூட் வருது அப்படின்னா இட் வில் பி ஹர்ட் ஒன்லி பை என்னது அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷன். கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 130க்கு மேல இருக்கிற செக்ஷன்ஸ்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க கான்ஸ்டியூஷன் படிக்கும்போது, கான்ஸ்டியூஷனல் லா 2 படிக்கும்போது. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சிவில் கேஸை டைரக்டா அப்ரோச் பண்ண முடியுமானா முடியாது. எப்படி பண்ண முடியும்? ஒரு ஹை கோர்ட்ல இருந்து ஒரு அப்பீல் எடுத்துட்டு பர்மிஷன் ஆஃப் த ஹை கோர்ட்டை ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் யூ கேன் அப்ரோச் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? So with regard to section 52, it is immaterial in which court a case is pending, but it should be pending. Pending in the sense it is contesting. அதுல என்ன பாஸ் பண்ணல, ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணல, எக்ஸ் பார்ட்டி ஆர்டராகவும் பாஸ் பண்ணல, டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட்டும் பாஸ் பண்ணல, இல்ல மெரிட்ல கண்டெஸ்ட் பண்ணியும் ஆர்டர் பாஸ் பண்ணல. நான் இப்போ 3 வேர்டு சொன்னேன், உங்களுக்கு இன்னொரு வாட்டி நான் சொல்றேன். எக்ஸ் பார்ட்டி ஆர்டர். எக்ஸ் பார்ட்டி ஆர்டர்னா பிளைன்டிஃப் அப்பியர் ஆகிட்டே இருப்பாரு. யாரு கேஸை ஃபைல் பண்ணாங்களோ அவங்க அப்பியர் ஆகிட்டே இருப்பாங்க. டிஃபெண்டன்ட் அப்பியர் ஆகலைன்னா அதுக்கு பேர் எக்ஸ் பார்ட்டி ஆர்டர். இன்னொரு வார்த்தை சொன்னேன், டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட். அதாவது கேஸை ஃபைல் பண்ணவங்க ஃபர்தரா எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காம அப்பியர் ஆகல அப்படின்னா தென் சச் கேஸ் இஸ் கால்ட் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட். சரியா? The third criteria is order passed in merit. That is order contested by both the parties, heard both sides, proper evidences has been adduced, documents have been marked, and the arguments have been heard, and the verdict has been passed. சரியா? So now so this is the first criteria. A case, that is suit. ஒரு சிவில் கேஸ் அப்படிங்கிறதுனால நாமன்கிளேச்சர் சூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பெண்டிங்ல இருக்கணும். செகண்ட் வேர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, during the pendency in any court having authority in the sense competent court. authority of the court அப்படின்னா என்ன அர்த்தம்னா jurisdiction. அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா jurisdiction. சரியா? jurisdiction அதுவும் நீங்க கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர்ல பார்ப்பீங்க. there are generally 3 kinds of jurisdiction. One is pecuniary jurisdiction, one is pecuniary jurisdiction, and the second one is territorial jurisdiction, and the third one is subject matter jurisdiction. இப்போதைக்கு நீங்க இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை தவிர பல விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு சூட் should be filed in competent court. அதுதான் அவங்க ஒரு எலாபரேட்டிவா they have given a wording stating that during the pendency in any court having authority அப்படின்னு சொல்லியிருக்காங்க. authority in the sense that court should have power to exercise the trial of that particular case or to hear that particular case. அது அப்பீலேட் ஃபோரமா கூட இருக்கட்டும். ஆனா என்ன இருக்கணும், அந்த கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கணும். அதுதான் அவங்க இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்க. இனி எனி கோர்ட் ஹேவிங் அத்தாரிட்டி in the sense it should have jurisdiction to exercise that particular suit or particular case. அந்த ஜூரிஸ்டிக்ஷனை நம்ம என்ன சொன்னோம், ஜெனரலி இட் இஸ் ஆஃப் 3 types. இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்னென்ன, பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன், டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், சப்ஜெக்ட் மேட்டர் ஜூரிஸ்டிக்ஷன். நார்மலா ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா you have to file where the property is situated. அதுக்கு பேர் தான் territorial jurisdiction, not where the plaintiff is residing or the defendants are residing. ஒரு plaintiff might have been residing in some other state or some other district, etc. So in order to avoid all those things, code of civil procedure என்ன சொல்றாங்கன்னா, with regard to property, that is with regard to specific question involving immovable properties involved அப்படின்னா you have to file before the court where the property is situated. If it is, you are going to decide the validity of title. For example சொல்றேன், இந்த சொத்து யாருக்கு சொந்தம், whose property is this, இதுதான் bone of contention. You imagine this is the case. You have to file the suit before the munsif court, that is the lowest civil court to decide any civil cases. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், ஃபர்ஸ்ட் முன்சிப் கோர்ட், அதுக்கு அடுத்து சப் கோர்ட், அதுக்கு அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், தென் ஹை கோர்ட். ஸோ முன்சிப் கோர்ட் அண்ட் சப் கோர்ட் ஆர் ஹேவிங் parallel jurisdiction. ஸோ parallel jurisdiction அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுமே ஒரிஜினல் சைட் ஹியரிங்கை ஹியர் பண்ணும். வித் ரிகார்ட் டு அந்த ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூவை பேஸ் பண்ணி 10 lakhs ஒர்த் இல்லாம அதை விட அதிகமா இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு ஃபைல் தட் ஒரிஜினல் சூட் OS பிஃபோர் சப் கோர்ட். அதுக்கு கீழே இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் முன்சிப் கோர்ட்ல ஃபைல் பண்ணுவோம். ஸோ அப்பீல் ஃப்ரம் முன்சிப் கோர்ட் should not go to sub court, it should go to district court because both
municipal court and sub court are enjoying parallel jurisdiction, but only with regard to pecuniary amount. Pecuniary na பண வரம்பு. அதன் அடிப்படையில் they are categorizing municipal court அதோட ஒரு higher court தான் sub court, but it is not going to hear the appeal from municipal court. சரியா? ஸோ இப்போதைக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் யூ ஷுட் நோ வாட் ஹவ் பீன் டாட். நான் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம், எந்த கோர்ட்டாலும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கலாம், அதே மாதிரி அந்த கோர்ட் ஷுட் ஹேவ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. வாட் ஆர் தோஸ் கோர்ட்ஸ், வாட் ஆர் த அத்தாரிட்டிஸ் கன்சர்ன், தோஸ் திங்ஸ் ஷுட் பி நோன் டு யூ. சரியா? ஸோ டூ திங்ஸ், தேர் ஷுட் பி பெண்டன்சி ஆஃப் த கோர்ட் அண்ட் that particular court should have authority, that is it should be competent in all aspects, that is pecuniary aspect, territorial aspect, jurisdictional aspect, that is subject matter aspect. Subject matter என்ன அர்த்தம்? For example, for a family case will hear only a family court. It cannot hear a sessions trial for murder or etc. Even though family court judge is also a district judge cadre, he is also a senior judge, he can also have the ability to handle sessions judge, but due to his position or his appointment he is entitled to only hear family court. அதுக்கு பேரு subject matter jurisdiction பேரு. சரியா? ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் ஓகே. தென் we'll see third criteria in the section. Any suit or proceeding which is not collusive and in which any right to immovable property is directly in and specifically in question. So third criteria to attract section 52 is not collusive. Then the fourth criteria, it has been mentioned in the section, is right has to be directly and specifically involved. Right to be direct. I hope you can see what I am typing. Seriya? So third and fourth criteria to be to attract section 52 என்னன்னு பாத்தீங்கன்னா, it should not be a collusive suit and the right with regard to that specific immovable property should be direct and specific. சரியா? So first on the third criteria பார்ப்போம். What is that not collusive அப்படின்னு பாத்தீங்கன்னா, not in practically if you see, not all cases would be genuine. Some cases may be filed by collusion. The plaintiff and defendant may collude to defeat some other person's right or etc. வேண்டுமென்றே சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கேஸ் பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிறத அட்வான்டேஜா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரியான கேசஸா இருந்தா என்ன கிடையாது, இந்த செக்ஷன் அட்ராக்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், say for example, now we are living in a myself is living in a property which is not a private property, but it is a Puramboku land. That is, we don't have valid title over the property, but we are living for I even born in this house. Seriya? So for more than 30 years we have been living here, but we don't have title over the property, but we have constructed the house. ரெண்ட் ஃப்ரீயா இருக்கிறோம். எவ்வளவு நாள் இருக்க முடியுமோ அவ்வளவு நாள் இருக்கலாம். பிகாஸ் நோ பட்டா வாஸ் இஷ்யூ அண்ட் வி கேனாட் கிளைம் டைட்டில் ஓவர் த ப்ராப்பர்ட்டி. இப்போ என்ன ஆயிடுது, இந்த ப்ராப்பர்ட்டியை எனக்கு டைட்டில் வரணும் இல்ல எனக்கு சொந்தம் வரணுங்கிறதுக்காக நானும் எங்க அக்காவும் சேர்ந்து என்ன பண்றோம், கொலைடிங்கா ஒரு சூட்டை ஃபைல் பண்றோம். என்னன்னு சொல்றோம், எங்க அப்பா இப்ப இல்ல, அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு. அந்த உயில் படி எனக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி சொந்தம் அப்படின்னு எழுதி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. பட் lawfully he cannot make any such transfer because this is a Puramboku land. We don't have patta or we don't have valid title. பட் ஆனா இப்ப என்ன பண்றோம், நானும் எங்க அக்காவும் சேர்ந்து ஒரு டிராமா பிளே பண்றோம். அந்த டிராமா படி நான் என்ன கிளைம் பண்றேன், அப்பா எனக்கு உயிர் எழுதி வச்சிருக்காரு, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றேன். பட் நவ் மை சிஸ்டர் இஸ் சேலஞ்சிங் தட் வில் பிஃபோர் அ காம்பீட்டன்ட் கோர்ட். அவங்க அங்க கேஸ் ஃபைல் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கேஸை அவங்க தோத்துடுறாங்க. She is contesting and she is losing. So obviously, according to the court's order, who will be having the right over the property? It would be me. So அப்போ இது மாதிரியான ஒரு கொல்யூசிவ் சூட்டுக்கு செக்ஷன் 52 அப்ளை ஆகாது. புரியுதா? கொல்யூசிவ் சூட்னா என்னன்னு, பிளைன்டிஃபும் டிஃபெண்டன்ட்டும் ஏதோ ஒரு காரணத்துக்காக they would be joining hands together but in the disguise. பட் அவங்க வந்து வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்னவா இருக்கும், அவங்க ரெண்டு பேரும் வேற வேற அப்படின்னு தெரியும். இந்த சூட்டோட ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேலிட் டைட்டில் வரணுங்கிறதுக்காக இப்படி ஒரு நாடகம் கூட ஆடலாம். பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா?
சரி, ஓகே, திஸ் இஸ் an எக்ஸாம்பிள், நீங்க மறந்துடாதீங்க. கொல்யூசிவ் சூட்னா இதுதான். The plaintiff and the defendant will join hands and gloves together and file a case. சரியா? So it should not be a collusive nature. Suit should not be of collusive nature. And the fourth criteria is, and the fourth criteria to attract lis pendens is the right to be direct and specific. Right to be direct and specific. So on the dispute concerned with regard to plaintiff and defendant should be directly involved with the property concerned or the immovable property concerned. அதை விட்டுட்டு இதுக்கு ஒரு ரிமோட் ரீசனா இருக்கு, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை அவர் எனக்கு தான் கொடுத்தாரு, ஓரல் டிரான்ஸ்ஃபர் ஹஸ் பீன் மேட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, ஃபார் தட் ஹி ஹஸ் ரிசீவ்டு சம் அமௌண்ட். ஸோ அந்த அமௌண்ட்டுக்காக ஹி ஷோயிங் சம் செக் ஆர் சம் ப்ரோனோன் ஸ்டேட்டிங் தட் ஓரலா இந்த டிரான்ஸ்ஃபர் உனக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி, அதுக்காக அட்வான்ஸா நான் இந்த செக்கை வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. there is some money dispute with regard to parties concerned, whereas there is no direct and specific question as regard to the right of the persons involved. அப்படின்னா என்ன பண்ண முடியாது, இந்த டிஸ்பெண்டன்ஸ்ங்கிற கான்செப்ட் அப்ளை ஆகாது. சரியா? ஸோ இப்போ இந்த ஃபோர் கிரைட்டீரியாஸும் மீட் ஆயிடுச்சு அப்படின்னா then the operative portion comes as per section 52. Barrack இருக்கிறவங்க பாருங்க, 6th line. The property cannot be transferred or otherwise dealt with by any party to the suit or proceeding so as to affect the rights of any other party thereto under any decree or order which may be made therein except under the authority of the court and on such terms as it may impose. ஸோ இப்போ இதுதான் ஆபரேட்டிவ் போர்ஷன். மேல சொன்ன 4 விஷயங்களும் ஃபுல்ஃபில் ஆயிருந்தா neither the plaintiff nor the defendant can transfer the property pending litigation. lis pendensனா pending litigation அர்த்தம். சரியா? காமனா. ஸோ அப்படி ஒருத்தங்க அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா that is subject to the outcome of the court's judgment. So section 52 makes a transaction a voidable transaction. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு 4 விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணேன். அந்த 4 விஷயங்களுக்கு உட்பட்டு ஒரு கேஸ் பெண்டிங்ல இருக்கு. எங்க இருக்கு? காம்பீட்டன்ட் கோர்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா இஸ் a suit should be pending. Second thing, in any competent court. சரியா? It is immaterial whether it is original court like municipal court or sub court or an appellate court like district court or high court or supreme court. அப்படிங்கிற அவசியம் கிடையாது. So the third criteria is such suit is not a collusive nature. Plaintiff and defendant சேர்ந்து இந்த கேஸை to defeat the provisions of law they have not filed. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்ன சொன்னேன்? நாங்க இருக்கக்கூடிய ஒரு புறம்போக்கு லேண்ட்ல ஒரு டிஸ்பியூட் அரைஸ் ஆயிடுச்சு as to title of property. ஸோ அப்போ ஒரு வில்லை பேஸ் பண்ணி சூட்டு சேலஞ்ச் பண்றாங்க. ஸோ இந்த வில்லுல யார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் ப்ராப்பர்ட்டி would be going to individual. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? அது ஒரு லேண்டுக்கு ஒரு டைட்டில் வர்றதுக்காக பொல்யூட் பண்ணி plaintiff and defendant is filing a suit. And fourth thing is with regard to that specific immovable property a right is in question. அந்த கொஸ்டின் தான், வேற எதுவுமே அந்த கேஸோடைய இது கிடையாது, டிஸ்பியூட்ல ஒரு பார்ட் கிடையாது. ஸோ இந்த 4 கிரைட்டீரியாஸும் இருந்துச்சுன்னா then neither the plaintiff nor the defendant during this pendency before the competent court and which is a not collusive suit and which involves the right with regard to that immovable property in direct and specific cannot transfer. அதுதான் section 52. சரி, இப்போ ஒரு கேஸ் பெண்டிங்ல இருக்கு, பல வருஷம் ஆகும், அவசரப்பட்டு ஒருத்தர் வித்துடுறாரு, எய்தர் பிளைன்டிஃப் ஆர் டிஃபெண்டன்ட். அப்போ வித்ததுக்கு அப்புறமா இந்த கோர்ட்ல தீர்ப்பு வருது, அவருக்கு அகைன்ஸ்டா வந்துச்சு அப்படின்னா தென் such transaction would be void ab initio. அது அவருக்கு சாதகமா வந்துருச்சுன்னா then it would become valid. சரியா? அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா lis pendens, அதாவது பெண்டிங் லிட்டிகேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ணா அது என்ன கிடையாது, void ab initioவும் கிடையாது, வேலிடும் கிடையாது, பட் இட் இஸ் voidable in the nature. செக்ஷன் 52ல ஒரு கேஸ் பெண்டிங்ல இருக்கும்போது ஒரு டிரான்ஸ்ஃபரை இனிஷியேட் பண்ணா that is a voidable transfer but not valid or void ab initio. புரியுதா உங்களுக்கு? சப்போஸ் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு கேஸ் between plaintiff and defendant. ஸோ plaintiff கேஸ் பெண்டிங்ல இருக்கு, பட் he is not in the possession of the property. So defendant by making advantage of this possession has sold it to someone else. But அந்த கேஸ் என்ன ஆயிடுது, plaintiff ஃபேவரா ஆயிடுது அப்படின்னா that subsequent purchaser does not get a valid title. நம்ம ஏற்கனவே
பேசிக் ரூல் என்ன படிச்சுப்போம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில, நோ ஒன் கேன் கன்ஃபர் அ பெட்டர் டைட்டில் தென் வாட் ஹி ஹிம்செல்ஃப் ஹேஸ். ஸோ அப்போ அவரோட டைட்டிலே சரியில்லாத போது அவர் அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணா அந்த சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ எம் நாட் த பார்ட்டி டு திஸ் கேஸ் அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. எனக்கு இந்த வழக்கில் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் செக்ஷன் 52 இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபிள் ஆஃப் ஈக்விட்டி. மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ப்ரொசீடிங்ஸை தடுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1 என்ன தடுக்கணும்? மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ப்ரொசீடிங்ஸை தடுக்கணும். ஒரு கேஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டில 2 பேர் டிஸ்பியூட் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கும்போது வித்துட்டு ஒரு 10 கை மாறிடுச்சுன்னா 10 பேரையும் டிஃபெண்டண்டா ஆட் பண்ணணும், 10 பேரையும் பிளைண்டிஃபா ஆட் பண்ணணும்னா இட் would be a burden or it amounts to double jeopardy on the part of plaintiff. ஏற்கனவே அவனுக்கு சொத்தும் போயிடுச்சு, அவன் அந்த சொத்துக்காக தான் கோர்ட் படியை ஏறி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல இந்த மாதிரி பல பேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அதனால நீ அவங்க எல்லாரையும் இம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. செக்ஷன் 52 says the outcome of the case is binding on the purchaser even though he is or he may not be the party to that particular suit or proceedings. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இதுதான் லிஸ்பெண்டன்ஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ். தென் ஐ வில் ரீட் த எக்ஸ்பிளனேஷன் ப்ரொவிஷன். சரியா? படிங்க. இப்போ உங்களுக்கு இந்த செக்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செக்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு, அதுல ஒரு ப்ரொசீடிங்ஸ் போய்கிட்டு இருக்கு, அதுல அவுட்கம் வரல, ஆனால் அதுக்கு நடுவுல அந்த சொத்தை அந்த சம்பந்தப்பட்ட 2 பேர்ல யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிடுறாங்க, வேற ஒருத்தருக்கு ஏலியனேட் பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த ஏலியனேஷன் இஸ் சப்ஜெக்ட் டு த அவுட்கம் ஆஃப் திஸ் கேஸ். சரியா? நவ் we will go to the explanation to section 52. So that is what the definition of section 52. 4 criteria should be there in your answer paper. You need not vomit exactly what is there, but these 4 words are ultimate. இந்த 4 விஷயத்துல நான் உங்களுக்கு chat boxல chat பண்ணிருக்கேன். pendency, competent court, not collusive and the right to be direct and specific. இந்த 4 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் இல்லைன்னா கூட it may not attract section 52. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், காம்பீட்டன்ட் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாம ஏதோ ஒரு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க, தென் திஸ் செக்ஷன் 52 will not attract. அதே மாதிரி அது ஒரு கொல்யூசிவ் கேஸா இருக்கு, தென் செக்ஷன் 52 will not attract. அதே மாதிரி the right over that property is not in question but it is a remote right, ஸ்பெசிஃபிக்காவும் டைரக்டாவும் இல்ல, that is not the bone of contention but it is only a remote nature அப்படின்னா அப்போ அந்த மாதிரியான கேசஸ்க்கும் section 52 will not attract. Now I will read explanation. For the purposes of this section, the pendency of the suit or proceeding shall be deemed to commence from the date of the presentation of the plaint or institution of the proceeding in a court of competent jurisdiction and to continue until the suit or proceeding has been disposed of by a final decree or order and complete satisfaction or discharge of any such decree or order has been obtained or has become unobtainable by the reason of the expiration of any period of limitation prescribed for the execution thereof by any law for the time being imposed. சிம்பிளா சொல்றதா இருந்தா பாயிண்ட் நம்பர் 1 எக்ஸ்பிளனேஷன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்டன்சி ஆஃப் த சூட்னு சொல்றாங்களே, பட் வாட் வாஸ் த எக்ஸாக்ட் டைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசன்டேஷன் ஆஃப் தட் கிளைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஒரு கேஸை ரெடி பண்ணிட்டு செக்ஷன்ல கொண்டு போய் ஃபைல் பண்ணுவோம், அவங்க ஒரு ரவுண்டு கலர் சீல அந்த டாக்கெட் ஷீட்ல அடிப்பாங்க, அதுல ஒரு டேட் இருக்கும், அதுக்கு பேர் தான் பிரசன்டேஷன் ஆஃப் கிளைண்ட். ஸோ அன்னில இருந்தே லிஸ்ட் பெண்டன்ஸ் would commence. It is not necessary after a final order has been passed. It is not necessary after some interim order has been passed. It is not necessary a notice has to be served to the defendant. It is not necessary in any other cases. Only thing for which this section begins அப்படின்னு பாத்தீங்கன்னா on the presentation of the plaint. ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல, அதாவது முதல் முறையா ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போறோம்னா அப்போ பிரசன்டேஷன் ஆஃப் த பிளைண்ட். அது ஒரு அப்பீலா இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் லோவர் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு, வெர்டிக்ட் வந்துருச்சு, ஆனா அப்பீலுக்கு ஒரு 30 days டைம் இருக்கு, அப்பீலுக்கு நடுவுல ஒரு ப்ராப்பர்ட்டி ஏலியனேட் பண்ணிடுறாங்க, புரியுதா? அப்பயும் இது செக்ஷன் 52 will attract. ஏன் அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் இதை படிச்ச எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க, and to continue until the suit or proceeding has been disposed of by a final decree or order and complete satisfaction
or discharge of such decree or order has been obtained. அதாவது என்ன சொல்றாங்க, லாஃபுல்லா ஒருத்தருக்கு அப்பீல் பண்றதுக்கு ஒரு ரைட் இருக்கு. அதுல சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சர்டிஃபைட் காப்பி ஆஃப் த ஆர்டர் வாங்கினதுல இருந்து 30 டேஸ்க்குள்ள அப்பீல் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள இருந்தா, ஹைகோர்ட்டுக்கு வரதா இருந்தா 60 டேஸ்க்குள்ள அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு law of limitation is there for preferring an appeal, which you will discuss in code of civil procedure. சரியா? ஸோ அப்போ லோவர் கோர்ட்ல வெர்டிக்ட் வந்துருச்சு, அப்பீல் பண்றதுக்கு டைம் இருக்கு, அதுக்கு நடுவில் ஒரு ஏலினேஷன் நடந்துருச்சு அப்படின்னா தென் இட் இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் செக்ஷன் 52. யூ cannot evade from the process of law. சட்டத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் முயல முடியாது அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 52. சரியா? ஸோ அப்போ அப்பீல்ல நான் அப்பீல் என்னைக்கு ஃபைல் பண்ணிருக்கணும், அன்னிலிருந்தே லிமிடேஷன் பிகின் ஆயிடும். எப்படி ஒரிஜினல் சைட்ல ஒரு கிளைண்ட்டை பிரசன்ட் பண்ணதுமே லிமிடேஷன் பிகின் ஆயிடுதோ, ஆஸ் பர் செக்ஷன் 52 கமெண்ட்ஸ் ஆயிடுதோ, டிஸ்பெண்டன்ஸ்ங்கிற அந்த கான்செப்ட் அப்ளை ஆகுதோ, அதே மாதிரி ஒரு அப்பீல் ப்ரொசீடிங்கா இருந்தா, அதே மாதிரி ஒரு அப்பீல் கேஸா இருந்தா நான் என்னைக்கு அந்த அப்பீலை ப்ரிஃபர் பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் நாள் நான் செக்ஷன்ல கொண்டு போய் வச்சிருப்பேன். அவங்க அந்த ரவுண்டு சீல டாக்கெட்ல போட்டிருப்பாங்க, அதுல டேட்டு மென்ஷன் பண்ணிருப்போம். அன்னில இருந்தே the parties are bound to obey the law and section 52 will automatically perform its role. It is not necessary any order should be passed in that particular case. சரியா? ஓகேவா? இப்போ செக்ஷன் 52ல டெஃபினிஷன் படிக்கும் போது லாஸ்டா ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்திருந்தாங்க. என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, except under the authority of court and on such terms as it may impose. So section 52ல ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. என்னன்னா, if you get the permission of the court then you can proceed with alienation or something. Say for example, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு கிரவுண்ட். சரியா? ஒரு கிரவுண்டுங்கிறது 2400 ஸ்கொயர் ஃபீட். அதுல நான் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டை ஒருத்தருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் போட்டிருக்கிறேன், போட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்கியிருக்கேன். பட் ஒன்லி வித் ரிகார்ட் டு தட் ஆஃப் த போர்ஷன் ஆஃப் மை லேண்ட் a dispute is there. ஸோ அந்த டிஸ்பியூட் பெண்டிங்ல இருக்கு. ஆனா அது ஒரே டாக்குமெண்ட், 2400 ஸ்கொயர் ஃபீட் என்னோட பேரண்ட் டாக்குமெண்ட், ஒரே டாக்குமெண்ட். என்னுடைய அவசிய தேவைக்காக நான் என்ன பண்றேன், அதுல ஆஃப் த போர்ஷனை ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கேன், அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். பட் அதுல ஏதோ ஒரு டிஸ்பியூட் இருக்கு. ஸோ கேஸ் ஹஸ் பீன் ஃபைல்டு. ஸோ அதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு என்னால மற்ற இடத்தையும் விற்க முடியல, அதனால எனக்கு ஏதோ ஒரு செலவுகளை செய்ய முடியல. ஐ மே நீட் சம் மணி ஃபார் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆர் ஐ ஹாவ் டு பே மை children's education or etc அப்படின்னா then I can approach the court stating that I may be permitted to do other transaction if, since section 52 would not attract. அப்படி இல்லைன்னா even I would deposit the remaining amount before this honorable court. I only need only this much amount of money or for this transaction etc அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுடைய பர்மிஷன் வாங்கியிருந்தா பெண்டிங் கேஸ்ல கூட நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ப்ராப்பர்ட்டியை ஏலியனேட் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துல என்ன பண்ண முடியாது, பெண்டிங் லிட்டிகேஷன் யூ ஆர் நாட் பவுண்ட் டு டிரான்ஸ்ஃபர் எனி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆன் விச் த ரைட் இஸ் டைரக்ட்லி அண்ட் ஸ்பெசிஃபிகலி இன் பொசிஷன். சரியா? அப்ப அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஏலியனேட் பண்ண கூடாது. அப்படி பண்ணினாலும் இட் வுட் நாட் பைண்ட் த பார்ட்டிஸ் டு த கேஸ். அந்த கேஸ்ல பிளைண்டிஃபோ இல்ல டிஃபெண்டன்ட்டோ ஜெயிச்சிட்டா கூட என்ன கிடையாது, பிளைண்டிஃபோ டிஃபெண்டன்ட்டோ இந்த சேல்னால அஃபெக்ட் ஆவாங்களா அப்படின்னா அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. இந்த சேலோட அவுட்கமுக்கு பாசிபிளா ஜட்மெண்ட் வந்துச்சுன்னா இட் வுட் பிகம் எ வேலிட் சேல். அதர்வைஸ் இந்த ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி யூ ஹாவ் டு ஃபைல் அ சூட் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் சேல் டீட் அப்படின்னா ஃபைல் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கலி திஸ் சூட் வில் அஃபெக்ட் ஆஸ் அ ஷீல்டு டு சப்சிக்வெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ். சரியா? ஸோ லாஸ்டா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட்லி வாட் ஹாஸ் பின் டிஸ்கஸ்ட் அப்படின்னா, அப்டைனபிள் பீரியட் ஆஃப் லிமிடேஷன் பிரிஸ்கிரைப்டு ஃபார் எக்ஸிகியூஷன் தேர்ஆஃப் பை எனி லா ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே என்ன சொல்றாங்க, டைம் லிமிடேஷன் பீரியட் இருக்கு. அந்த லிமிடேஷன் பீரியட் வரைக்கும் யூ ஹாவ் டு வெயிட். அதுதான் மீனிங். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரிஜினல் சூட்ல ஒரு ஆர்டர் வந்துருச்சு, அப்பீல் பீரியட் வரைக்கும் யூ ஹாவ் டு பவுண்ட் பை திஸ் கோர்ட்ஸ் வெர்டிக்ட். அப்பீல் போறதுக்குள்ள நான் வித்துட்டா எனக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னா நோ. ஸோ திஸ் இஸ் வாட் செக்ஷன் 52 discusses about. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செக்ஷன் 52 இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரியா? செக்ஷன் 52 இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
ஸோ இட் இஸ் நாட் நெசசரி டு இம்ப்ளீட். ஃபர்ஸ்ட் இது வந்து ஈக்விட்டி பேஸ்ட் கான்செப்ட். ரெண்டு விஷயங்களுக்காக இருக்கு. எதுக்காக இருக்கு? டு ப்ரிவென்ட் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். ஒரே ப்ராப்பர்ட்டியில ஒரே பொசிஷனுக்காக பல பேர் வழக்கு தொடுக்கிறத தடுக்கணும், இல்ல அதுக்கான சூழ்நிலையை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபிள் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் குட் கான்செப்ட்ஸ். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? சம்டைம்ஸ் prolonged litigation may amounts to double jeopardy on the parties concerned. Not even double jeopardy, multiple jeopardy. தப்பு பண்ணல, ஒரு ஜியோபார்டினா என்ன? டபுள் ஜியோபார்டி உங்களுக்கு தெரியும் இல்லையா? கான்ஸ்டிடியூஷன்ல ஒரே சம்பவத்திற்கு 2 முறை தண்டனை வழங்குவது மாதிரி. ஆல்ரெடி a person has been affected அப்படிங்கிற போது again the court should not insist you have to implead these persons, or again you have to file a suit stating that such sale deed should be null and void அப்படின்லாம் நீங்க சப்சிக்வெண்டா என்ன பண்ண தேவையில்லை, எந்த வகையிலையும் பண்ண கேஸ் ஃபைல் பண்ண தேவையில்லை. ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் ஆல்சோ வேல்யூபிள் டைம் ஆஃப் த பார்ட்டிஸ் கன்சர்ன். சரியா? செக்ஷன் 52. இந்த லிஸ்பெண்டன்ஸை வச்சு நாங்க வந்து ஒரு கேஸை வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ரியல் லைஃப்ல. அது உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். நான் வந்து ஒரு ரெண்ட் கண்ட்ரோல் அப்பீலுக்கு ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன். சரியா? இட் வாஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் கேஸ். அவங்க ப்ராப்பர்ட்டியில ஸோ அவங்களோட நெய்பர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எவிக்ஷன் சூட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இதுல என்ன ஒரு பிடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மை ஃப்ரெண்ட் இஸ் த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இப்போ எங்களுடைய ப்ராப்பர்ட்டி மாதிரி தான். ஸோ அவங்களுக்கும் என்ன கிடையாது, டாக்குமெண்ட் கிடையாது. ஸோ தேவர் லிவிங் தேர் ஃபார் ஜென்ரேஷன்ஸ், ஆல்மோஸ்ட் 3 ஜென்ரேஷன்ஸா இருக்காங்க. அவங்க நெய்பர் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சூட்டை ஃபைல் பண்ணிட்டாங்க. என்ன சூட் ஃபைல் பண்ணிருக்காங்க? இந்த மாதிரி they are my tenant but they are not evicting this property அப்படின்னு சொல்லிட்டு they filed a case. ஸோ அந்த கேஸை ஃபைல் பண்ணிட்டு சப்சிக்வெண்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா, they have bribed the authorities concerned and obtained பட்டா for that adjacent survey number also. அதாவது என்னுடைய கிளைண்ட் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கும் they have obtained பட்டா. and now they say that they cannot prove the tenant landlord relationship. ஆப்வியஸா ஒரு ரெண்ட் கண்ட்ரோல் பெட்டிஷன்ல எவிக்ஷன் ஆர்டர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், அந்த லேண்ட்லார்ட் டெனன்ட் ரிலேஷன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணணும். அதை ப்ரூவ் பண்ணல. அதுக்கும் முன்னாடி டைட்டில ப்ரூவ் பண்ணல. பட் சப்சிக்வெண்ட்லி he says by virtue of that பட்டா which was obtained after filing this case. இந்த எவிக்ஷன் கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா he has bribed the authorities concerned and obtained பட்டா. அதை எடுத்துட்டு வந்து அவர் கோர்ட்ல காமிச்சு then he is telling that இந்த மாதிரி நான் தான் லேண்ட்லார்டு, பாருங்க பட்டா என்கிட்ட இருக்கு. இவங்க வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சேன், அவங்க எனக்கு என்னது டிஃபால்ட் வித் ரிகார்ட் டு ரெண்ட், ஸோ தே ஹாவ் டு எவிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்கியூ பண்றோம். என்ன சொல்லி பண்றோம்னா, இந்த கொஸ்டினே வந்து வித் ரிகார்ட் டு வேலிடிட்டி ஆஃப் டைட்டில். இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு சொந்தங்கிற டிஸ்பியூட்டை என்டர்டைன் பண்றதுக்கு ரெண்ட் கண்ட்ரோல் கோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா அவருடைய இது என்ன அர்த்தம், அவர் என்ன சொல்றாருன்னா, this property belongs to me but we say this property belongs to us. ஸோ நம்மகிட்டயும் சில ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கு. என்னென்ன ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இபி கார்டு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அதெல்லாம் நம்ம காமிக்கிறோம். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. he is showing பட்டா. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கன்டென்ஷன், without going into the merit of the case, this court is not competent. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. செகண்ட் கிரைட்டீரியா, லேண்ட்லார்ட் டெனன்ட் ரிலேஷன்ஷிப்பை ப்ரூவ் பண்றதுக்கு அவர் எந்த டாக்குமெண்ட்டையுமே கோர்ட்ல ஃபைல் பண்ணல. இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு இத்தனை வருஷத்துல என்ஹான்ஸ் த ரெண்ட் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணல, இல்ல எந்த ஸ்டெப்பையுமே எடுக்கல. பட் சிம்பிளி he has collided with the officials concerned and obtained a fake பட்டா. ஸோ அதன் அடிப்படையில் that is also hit by section 52 because pending litigation, if something has been mutated in that particular property concern, it will not affect the pending litigation. இதை ஏத்துக்க முடியாது, அந்த டாக்குமெண்ட்டை ஏத்துக்க முடியாது because it is antedated or it is an after thought அப்படின்னு ஆர்கியூ பண்ணோம். ஸோ ஆஃப்டர் தாட்னா என்ன, இந்த கேஸுக்காக ஜோடிக்கப்பட்ட ஒரு ஆவணம். அண்ட் தென் ஃபைனலி வி won that particular case. ஏன்னா எதுக்குன்னா you have to think in all aspects concerned. சரியா? So that's all for today's class. You go through section 52. It is very interesting. நான் சொன்ன விஷயங்களையும் நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, ஐ வில் ரிப்ளை பிரைவேட்லி. நான் சொன்ன அந்த கேஸ் கண்டிப்பா நீங்க எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறேன். ராமராஜன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு எவிடன்ஸ்லால ஒரு முக்கியமான கேஸ். அதுதான் நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக் கொடுத்த அசைன்மெண்ட். அதுக்கு முன்னாடி வீக் கொடுத்த அசைன்மெண்ட் 12 ஆங்கிரி மென் மூவி பார்க்கணும். இந்த ரெண்டையும் பண்ணாதவங்க தயவு செஞ்சு நெக்ஸ்ட் சாட்டர்டேக்குள்ள பண்ணிடுங்க. பிகாஸ் ஐ வுட் கிவ் மை தேர்ட் அசைன்மெண்ட். நான் கொடுக்கறது எல்லாமே உங்களுடைய நல்லதுக்காகவும்
உங்களுடைய ஆர்வத்தை தூண்டும் விதத்தில் இருக்கிற அசைன்மெண்ட் தான் கொடுக்குறேன். ஐம் நாட் ஆஸ்கிங் யூ டு ரீட் சம்திங் விச் இஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் சேக். அது கண்டிப்பாக அதோட அப்ளிகேஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். நவ் ஐ வில் எண்ட் திஸ் செஷன். யூ வில் சி இன் next class. Thank you.